வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு ஒரு சிறுகதை தொகுப்புடைய அறிமுகம் கொடுக்கலாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். சிறுகதை தொகுப்பு தீர்மானம். இதை எழுதியவர் எழுத்தாளர் ரிஸ்வான் ராஜா. இப்போ உதவி இயக்குனராகவும் திரைப்படத்துறையில பணியாற்றி. இது ஒரு முக்கியமான சிறுகதை தொகுப்பு. ஏன்னா இந்த சிறுகதை தொகுப்புல பலதரப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காரு. சமூக நீதி, சம உரிமை, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, அரசியல், விழிப்புணர்வு, இந்த மாதிரி பல்வேறு இது பேசியிருக்காரு. இந்த சிறுகதை தொகுப்புக்கு 2024 படைப்பு இலக்கிய விருதும் திருப்பூர் இலக்கிய விருதும் கிடைச்சிருக்குது. முதல்ல அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு சிறுகதை தலைப்பு சிறுகதையான தீர்மானம். ஒரு தீர்மானங்கிறது ஒரு மனுஷனை ஒரு பார்க்கும்போது மூத்தவங்க மேல நம்ம எப்படி ஒரு முத்திரையிடும் அப்படிங்கிற கருப்பொருள் கொண்டதுதான். இது எல்லாத்துக்குமே பொருள். ஒரு அரசியல் ரீதியாகவும் ரெண்டு கண்ணோட்டத்தை நம்ம வைக்கலாம். கதை ஒரு பேருந்துல ஒரு பெண்மணி தன்னோட குழந்தையோட கை குழந்தைங்க பயணிக்கிறாங்க. ரொம்ப நெரிசலா இருக்குது. ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அவங்க கவனிக்கிறாங்க. அந்த குழந்தை போட்டு செயின் கழுத்துல செயின் காணும். அப்புறம் கூச்சல் இருக்காங்க. இது மாதிரி திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சுத்தி மாதிரி பாக்குறாங்க. அவங்களுடைய பலமான சந்தேக பார்வை அவங்களுக்கு இடது நினைக்கிற ஒரு நாலு மேல ரொம்ப நல்லதுதான் இருக்கிறாரு. சம்பந்தம் முடிச்ச முடி, முகமெல்லாம் ஒட்டி போய் கொஞ்சம் கருத்த நிறம், அங்கங்க தளம்பெல்லாம் இருக்குது. வெளுத்து போன வெள்ள சட்டை, அதாவது பழுப்பு அடைஞ்ச வெள்ள சட்டை நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்காரு. அவர் மேல சந்தேகப்பட்டு செயினை கொடுங்கன்னு சொல்லி இருக்கும்போது அவர் முடிக்கிறாரு. அப்புறம் இதுல என்னன்னா எல்லாருடைய பார்வையும் அந்த குறிப்பிட்ட நபர் மேல போகுது. அந்த இளைஞர்கள் எல்லாம் அடிக்கிற அளவுக்கு போறாங்க. அப்புறம் வண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போகுது. அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் விசாரிக்கிறாங்க. இவரை பத்தி இதெல்லாம் கேட்கும்போது உன்னோட அட்ரஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இவர் அட்ரஸ் தான் சொல்றாரு. கலைஞர் நகரா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆமா அப்படி சொல்லிட்டு அந்த இவங்களே நமக்கு ஒரு விஷயம் புரியப்படுது. அவர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகம் இல்ல ஒரு கேள்வி போகுது, ஏதாவது ஒரு வகையில சார்ந்திருக்கலாம் சொல்லிட்டு அதை வச்சும் அவர் மேல ஒரு சந்தேக பார்வை போகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணலாம் சொல்லிட்டு கழட்டி இது பண்றாரு. அப்போ தயங்குறாரு. அப்ப நீ தான் எடுத்துக்கலாம் சொல்லி கடைசியில இந்த மாதிரி அவர் எல்லா வன்முறைக்கும் அவர் ஆளாக்குறாரு. கடைசியில அந்த மாதிரி ஒரு போன் வீட்டுல எங்க போலீஸ் ஸ்டேஷன் அது மாதிரி பாப்பா செய்யணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பெண்மணியோட முகம் வெளியிடுது. அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அது வீட்டுலதான் செயின் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் மேல கேஸ் போடுறாங்க. ஆனா இந்த பெண்ணால ஒத்துக்க முடியாது இல்லையா இது மாதிரி. ஏன்னா அவர் துன்புறுத்தப்பட்டிருக்காரு, எல்லாருமே சேர்த்து அடிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸும் போயிட்டாங்க. நாங்க விசாரணைக்கு நீ எப்போலாம் கூப்பிடுறோமோ நீ வரணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட அவருக்கு எழுதுறாரு. நமக்கு எதுக்கு சம்மதம் கை ரொம்ப உழைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது காயத்தோட எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இருக்கும். அவர் செய்யவே இல்லை. அவர் மேல ஒரு முத்திரை கிட்டப்படும் குடும்பம் வரணும் கொள்ளணும்னு சொல்லுவோம். அவர் சரின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த அம்மா அவங்க சுத்தி இருக்கிற விஷயங்கள்லாம் கண்காணிச்சு எப்படி எப்படி நிக்கிறாங்க. அதோட இந்த கதை முடியுது. ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. இது ஒரு திருட்டு பட்டம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் கிடையாது. ஒருத்தனை பார்த்துட்டு இவன் தான் செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆள் மேல ஒரு சந்தேகமா வச்சோம். அவன் கொஞ்சம் இயல்பானவா இருக்கலாம், ரொம்ப நலிவடைஞ்சு ஒரு சந்தேகத்தை கலக்கிற மாதிரி எதா இருந்தாலும் சரி அவன் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிடும். இது ஒரு குறிப்பிட்ட சமூகமும் சேர்த்துக்கலாம், எல்லாமே ஈவன் இப்போ கம்மியா இருக்கா அதிகமா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல. ஒரு காலகட்டத்துல ஒரு சிறுபான்மையில இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தினத்தை வெளியில போக முடியாது. வழிமறிச்சு எல்லாமே செக் பண்ணுவாங்க, கொண்டு அந்த ஒரு விஷயம் இப்ப கூட அவங்க நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வச்சு ஒரு வியூகம் எல்லாருமே கட்டம் வச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கதை தீர்மானங்கிறது. அப்புறம் இன்னொரு கதை பெண். இந்த பெண் கதையும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையதான் பேச வந்திருக்குது. இந்த கதை ரெண்டு திருநங்கைகள் அவங்களுக்கு ஒரு இயற்கை முறை கிடைக்கிறது. பட் அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. பெண்கள் பெயர் மறுக்கப்படுது.
அங்க சில குழப்பங்கள் சண்டைகள் வந்து நடக்குது. சொல்ல போனா அவங்களை வந்து நீ நீ வந்து பொண்ணே கிடையாது அப்படின்னா அந்த அந்த வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப காயப்படுத்துது. அது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பயணத்துல அந்த மாதிரியான வார்த்தைகள் அந்த மாதிரியான ஒரு பார்வைகள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருந்தாலும் அது டெய்லி அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணி போறத வந்து ஆசிரியர் ரொம்ப இதாச்சு. இதுல வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒண்ணு பெண்கள் கழிவறைகள், ஏன்னா அவங்க வந்து தன்னை வந்து ஒரு பெண்ணா தான் மதிக்கிறாங்க. சோ பெண்கள் கழிவறைகள் அவங்க வந்து அனுமதிக்கணும், இல்லாட்டி அவங்களுக்கு தான் தனியா வந்து கழிவறை வந்து குடிக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாம அவங்களுக்கு என்னன்னா எங்க அதை ஒதுக்குப்புறமா போய், ஏன்னா இது வந்து போலீஸ் ஆஃபீஸர் அவரு கூட வந்து வேற எங்கேயும் போக வேண்டியதுன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாரு. இன்னொன்னு ஆஹ் அந்த திருநங்கைகளை வந்து மத்தவங்க வந்து அணுகிற ஒரு விஷயமே ஒரு என்ன சொல்றது, ஒரு விபச்சாரம் பண்றவங்க மட்டும்தான் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்திலேயே தான் எல்லாருமே அணுகிற கொள்றது. அவங்க தப்பானவங்க, இல்ல காசு பறிக்கிறவங்க, இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல அந்த விஷயம் இன்னைய வரைக்கும் இருக்குது. அது திருநங்கையா இருந்தாவே அவங்க வந்து மோசமானவங்க, அவங்க வந்து பாலியல் தொழிலுக்கு தான் லாய்க்கு, அதுதான் பண்ணுவாங்க, அதுக்காக தான் வந்து வர்றாங்கன்னு சொல்றாங்க. சோ இன்னும் அதையும் தாண்டி இந்த ஆண்வர்க்கம், அதாவது எல்லாருமே கிடையாது, அவங்க சீல்றவங்க எல்லாமே அவங்கள தாக்கி பேசுவாங்க, அவங்கள வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்கள்ட்டதான் ஒரு ஒரு என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு செக்ஷுவல் அபியூஸ் போனா அங்கதான் வந்து நிறைய வந்து பண்ணுவாங்க, ஒரு வலுக்கட்டாயமா வந்து பண்ணவும் செய்யறாங்க. இது எல்லாமே அந்த கதை வந்து பேசுறது அது ஒரு முக்கியமான இது. அதுக்கு அடுத்து மூமாங்கிற ஒரு கதை. ரெண்டு கதைகள் என்னன்னா, அந்த மூமாங்கிறது இப்போ இஸ்லாமிய சமூகத்துல மூமான்னு சொல்லுவாங்க, அது சில இடத்துல மூமான்னு சொல்லுவாங்க, அதாவது தாயாருடைய தாயார். அவங்களுக்கு அது வந்து ரொம்ப அந்த கதையை ரொம்ப சிறப்பான ஒரு கதை. நிறைய ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு மொமெண்ட்லாம் வந்து கவர் பண்ணிருக்கோம். அந்த மூமாங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கும் அவங்களுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஆறுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து உண்டு. அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து அந்த ஆத்துக்கு போறது, தண்ணி எடுத்துக்கு வர்றது, இந்த மாதிரியே இருந்தது. ஒரு காலத்துல என்னன்னா வயசுல அந்த ஆறு வந்து இருந்தே எனக்கு தெரியாம வந்து போகுது. ரொம்ப குறுகி குறுகி ஒரு மாதிரி ஒரு தலைவர் போற மாதிரி வந்து போகுது. அதை எப்படி வந்து மீட்டெடுக்க அந்த ஒரு கதை சொல்லி வந்து ஈடுபடுறது அந்த கதை முடியுது. அதுவும் வந்து ஒரு இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கிறது முடியுது அந்த கதை. இன்னொன்னு ஒன்றுமில்லை அப்படிங்கிற ஒரு கதை. இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து பேசுற ஒரு கதை. என்னன்னா ஒரு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணா ஒரு தாப்பா என்ன பண்றாரு, ரொம்ப சுகரை கொடுத்து ஒரு மூன்றான ஒரு பொண்ணா வந்து வளர்க்குறாரு சொல்றது. அவங்களுடைய திறமையை வந்து ஊக்குவிக்கிறது, கல்வியை வந்து ஊக்குவிக்கிறாரு. ஒரு ஒரு தனியால இந்த சமூகத்தை வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு பாப்பான்னு வளர்க்குறாரு. அந்த பொண்ணு வந்து வளர்க்குறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு நாள்ல என்ன பண்ணா, ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்ப தனியா போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வந்து ஒரு பாலியல் வன்முறைக்கு வந்து ஆளாகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த சமூகம் அந்த பொண்ணை வந்து எப்படி வந்து பாக்குது, முதல்லதான் பார்க்கும். உனக்கு வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு கொண்டுருச்சு, நீ வெளியில போகக்கூடாதுன்னு பயப்படும். நிறைய பேர் பயப்படுவாங்க, இன்னும் வந்து இது பண்ணக்கூடாது அந்த மாதிரி. இவன் அந்த பொண்ணோட அம்மா கூட வந்து வெளியில அனுப்புறது மறைக்கிறாங்க. பரீட்சையெல்லாம் வருது பொழுது. சோ இந்த பொண்ணு என்னன்னா, நான் படிக்கணும், பண்ணணும், முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு இதோட வருது. ஒரு கிளாஸுக்கு அந்த பொண்ணு எக்ஸாம் எழுதி வரும்போது கூட ஈவன் அந்த டீச்சரே வந்து எப்படி நீ வரலாம், இவங்க நடந்தப்பவும் நீ வந்து வந்திருக்கியான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு பதில் சொல்லிட்டு நாடுற மாதிரி ஒரு கதை முடியுது. அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு தன்னோட லட்சிய குறிக்கோள் என்னவோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளும் அந்த கதை வந்து பேசுது. அந்த கதையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொன்னு ஆம்பளை பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை, அது தலைப்பு அந்த மாதிரிதான். இது வந்து ஒரு சிறுவர்கள் பாலியல் சீண்டல் வந்து பேசுற ஒரு கதை. ஒரு ஒரு சின்ன பிள்ளைங்க வச்சுக்கிறவங்க பொம்பளை பிள்ளைங்க வந்து பொம்பளை பிள்ளைங்க சீண்டலுக்குலாம் யாராவது தெரிஞ்சவங்க ரொம்ப நெருக்கமான நம்பி அவங்க வீட்டுல விட்டுட்டு வருவோம். அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன பையனுக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு கதை. இதுவும் வந்து ஒரு விழிப்புணர்வான ஒரு கதை தான். இன்னொன்னு ஒரு கையறு நிலைங்கிற ஒரு தலைப்பிலான கதை. இந்த கதை என்னன்னா முழுக்க அந்த கொரோனா சூழல்ல இங்க இருந்த ஒரு இப்ப அயல்நாட்டுக்கு, இப்போ வடகிழ நாட்டுக்கு ஒரு சாதாரண ஒரு துப்புரவு தொழில் வேலை செய்ய வந்த ஒரு வட இந்திய நம்மளை பத்தி பேசுற, இங்க எப்படி அவன் வந்து கொரோனா வந்தப்புறம் என்னென்ன நெருக்கடிக்கு வந்து உள்ளானா, அப்புறம்
நாடுக்கு வந்து போறதுக்கு என்னென்ன இருக்கு, இந்த ஃபிளைட் இஷ்யூ அதெல்லாம் அங்க போனப்புறம் அவனுக்கு கொரோனா தொற்று வருது. போகும்போதே வந்து நிறைய விஷயம் பாக்குறான் போயிருக்கான். இந்த சிறுகதையில அதாவது இந்த தொகுப்புல நான் ரொம்ப ஒரு கூர்ந்து இல்லை நான் ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு கவனிச்ச ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆசிரியர் ரொம்ப ஒரு தைரியமா அரசியல் சூழலை வந்து அணுகியிருக்காரு. இந்த சிறுகதையிலுமே என்னதான் கொரோனா போராட்டம் அது இதுவும் வந்தா கூட அந்த ஒரு இந்த பட்டேல் சிலையை வைக்கிறதுக்கு ஒரு நில அபகரிப்பு, அதனால வந்து அந்த சூழல மக்கள் தான் எப்படி நிலத்தை வந்து இழந்தாங்க, இதெல்லாம் பத்தியும் கூட அந்த சிறுகதையில வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி இப்ப அதை வந்து நம்ம இப்ப சமீபத்துல இன்னொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து அதை வந்து பொருத்தி பார்க்கலாம். ஒரு ஒரு இடத்த வந்து அவங்க வந்து விரிவு பண்றதுக்கு அந்த ஒரு சுத்தி இருக்கிற கிராமத்தை வந்து காலி பண்ணாங்க. சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் வந்து பேசியிருக்காரு. இதே மாதிரி இன்னொரு கதையோட தலைப்பு என்னன்னா, டிஜிட்டல் இந்தியாவின் நாயகனை வருக, எதிரனை வருகன்னு சொல்லிட்டு இதுவும் வந்து ஒரு அரசியல் நையாண்டி கதை தான். இது என்னன்னா அந்த பிளெக்ஸ் வைக்கிறதுனால ஏற்படுற விலைகள்லாம் இருக்குல்ல, விழுந்து கொண்டு அதுங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வந்து ஏற்படுத்துது அந்த மாதிரி பேசுற இது. அதுல அந்த பிளெக்ஸ்ல ரொம்ப நேரடியாவே ஒரு குறிப்பிட்ட தலைவரோட பேரை போட்டு பேசிருக்கிறதெல்லாம் உண்மையிலேயே நான் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு கதை. அப்புறம் கேலியும் சொல்லிட்டு இன்னொரு கதை. இந்த கதை இப்போ இதுவும் வந்து ஒரு முக்கியமான கதை தான். என்னன்னா இப்போ நிறைய இப்போ ரீல்ஸ் கலாச்சாரம் இப்போ வந்து இருக்க முன்னாடி இந்த கேண்டிட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு போய் அமைக்கிறது ஒரு சூழல் ஏற்பட்டு எப்படி ரியாக்ட் பண்றாங்க, கடைசியில அவங்க வந்து ஜோக்கர் ஆகிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரியவரை ஒரு பொண்ணை வச்சு கிண்டல் பண்றது, அது வந்து அந்த ரீல்ஸ் வந்து அந்த காணொலி வெளியாகி ஒரு என்ன மாதிரியான உளவியல் போராட்டத்துக்கு வந்து அவர் வந்து வந்து பேசுறது வந்து கேலிங்க இருக்காது. இந்த தொகுப்புல வந்து எல்லாமே வந்து முக்கியமான கதையா தான் வந்து பாக்குறேன். உண்மையிலே எல்லாரும் வாசிங்க. ஓகே, இதுதான் ஜஸ்ட் எனக்கு அறிமுகப்படுத்த தோணுச்சு. வேற எந்த கதை இருக்கா சொல்லி தெரியல. ஓகே திரிஸ், ஓகே. ஆமா, ஆல்மோஸ்ட் எல்லா கதையும். அப்புறம் தனிமை அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதை எது பேசுதுன்னா, இப்போ முதியவர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இப்போ பசங்க எல்லாம் வளர்ந்துருப்பாங்க, கொண்டிருப்பாங்க, தனியா இருப்பாங்க. சோ அப்படி இருக்க ஒரு பெரியவர், அவருக்கு வந்து தனியா என்னன்னா ஒரு கிசுவோட அவர் வந்து உரையாடுறாரு. ஏன்னா அவர் பேசுறதுக்கு ஆள் இல்லாம அந்த தன்னுடைய எல்லா ஸ்டோரியும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கொசு வந்து பறந்து போயிடுது. அந்த போன அப்புறம் அந்த கொசு வந்து ஜன்னல் வந்து எதிர்பார்த்துருக்க மாதிரி அந்த கதை முடியுது. அப்புறம் புரியுங்கிற கதை. இந்த கதையில நான் ஆல்மோஸ்ட் ஒரு தனி பதிவாகவே நம்ம கேலக்சிக்காக நான் பேசியிருக்கேன். அதை போய் பார்த்துக்கிறேன். அவ்வளவுதான். நன்றி. பயந்துட்டது வாய்ப்பு. நன்றி.